whether you feel or not, நீங்கள் என்ன யோசித்தாலும் யோசிக்கவில்லை என்றாலும் our God is powerful. நம் தேவன் வல்லமை உள்ள தேவன். Our God is powerful from the existence of this world. இந்த பூமியிலே அவர் ஏற்கனவே வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். இந்த பூமி உருவாக்கப்படுறதுக்கு முன்பதாகவும் அவர் வல்லமையாக இருந்த ஒரு தேவன் தான். Hallelujah. So that is something you have to have in mind. அதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகாது ஆண்டவர் வந்து உங்களை கீழே விழ பண்ண, எதுவும் பெருசாக என்ன பண்ணணும்னு அவசியம். காற்றுக்கு ஒரு கட்டளை, என்னது? காற்று வீசாத, முடிஞ்சிடுச்சு. என்ன ஆகிடும் நம்ம கதை? மூச்சு திணறி செத்துரும். இல்லை, வானான்னு கூட சொல்ல தேவையில்லை. ஆக்சிஜன் பர்சன்ட் அதில் என்ன பண்ணிட்டான்? கம்மி ஆகட்டும், போதும். எவ்வளோ? 1% 2% கம்மி பண்ணாலும் நம்மளுக்கு என்னதான்? மூச்சு என்ன பண்ணிடும்? நின்றுடும். எல்லாரும் இந்த கோவிட் கொரோனாவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்ன இல்லை? ஆக்சிஜன் இல்லை. காற்றுல ஆக்சிஜன் இல்லாமல் நம்மளுக்கு சரீரத்தில் ஆக்சிஜன் வரப்போகிறது இல்லை. சரீரத்தில் ஆக்சிஜன் இல்லாமல் ரத்தத்தில் ஆக்சிஜன் வரப்போகிறது இல்லை. ரத்தத்தில் ஆக்சிஜன் இல்லைன்னா நம்மளுக்கு உயிர் என்ன ஆகிடும்? போயிடும். ஆனால் we don't care even 1% of how powerful our God is. நம் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை குறித்து 1% கூட நம் பயம் இல்லாமல் இருக்கிறோம். And I hope you understood how powerful our God is. நம் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். நான் சொன்னது வெறும் கிரியேஷன் மாத்திரம்தான், ஆண்டவர் உண்டாக்கின காரியங்கள் மாத்திரம்தான். அதுலேயும் நம்ம பேசுறது ஒன்று என்னது? நிலம், இன்னொன்று கடல், அவ்வளோதான். இது பற்றி தான் நம்ம என்ன பண்ணோம். இது ரெண்டு தான் பேசுகிறோம். அதுக்கே நம்மளால் என்ன பண்ண முடியாது, தாங்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வேறு எதுவுமே இதுக்கு மேலே சொல்லணும்னு அவசியம் கிடையாது. காற்று கூட நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. கண்களால் நம்ம பார்க்குறதான வானம் மேலே திடனாலும் மேலேருந்து மேகம் உள்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு மழையே நம்மளால் என்ன பண்ண முடியறதில்லை. நோவாவின் காலத்தில் ஜனங்களுக்கு வந்து மழைனா என்னன்னு தெரியாது. திடீர்னு மழை வரும்போது அவங்களால என்ன பண்ண முடியுது? இப்படி ஒன்று வானத்துலேருந்து என்ன பண்ணுது? வருது அப்படின்ற ஐடியாவே அவங்களுக்கு இருக்குது. இமேஜின் how God has created that. எப்படி தேவன் அதை உண்டாக்கினார் என்பதை யோசித்து பாருங்கள். இவ்வளோ தண்ணியும் மேலே வானத்தில் போய் சேவ் பண்ணி அங்கேருந்து அது சில்லுன்னு ஆகி அங்கேருந்து ஐஸ் கட்டியாக வர்றது உருகி இங்கே லாஸ்ட்டாக ஒரு துளியாக என்ன பண்ணுது இங்கே மண்ணில் வந்து மட்டால்னு அரசங்கள் சைஸில் வந்து விழுந்துச்சுன்னா நம்ம மண்டலம் என்ன ஆகுது? யோசிச்சு பாருங்களேன். மேலேருந்து ஐயோப்பா மிஸ்டேக் விழுந்துச்சுப்பா அப்படின்னு சொன்னால் நம்மளால் ஏற்றுக்க முடியுமா? ஆனால் அதை கூட ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா பிளான் பண்ணி நம்மக்கிட்ட வந்து மேலே துள்ளி விழும்போது எப்படி விழுது? ரொம்ப மைன்யூட்டாக நம்மளுக்கு சேதாரம் வராத அளவுக்கு என்ன பண்ணுது? விழுதா இல்லையா? ஸோ இமேஜின் ஹவு காட் பிளான்ஸ் ஃபார் அஸ். எப்படி தேவன் நமக்காக எல்லாவற்றையும் திட்டம் வகுத்து வைத்திருக்கிறார் என்று யோசித்து பாருங்க. அதை வந்து நம்ம யோசிச்சு கூட என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஆனால் அசால்ட்டாக நம்ம ஆண்டவர் என்ன பண்ணிவிடுவோம்? இக்னோர் பண்ணிவிட்டு அவர் மேலே ஒரு பயமும் இல்லாமல் பாவத்தை செஞ்சுட்டு போயினே இருக்கிறது. ஓகே, ஸோ we know the power of God. நாம் தேவனுடைய வல்லமை என்பதை we have to understand what is the instrument of the power of God. தேவனுடைய வல்லமையை செயல்படுவதற்கு எந்த கருவியை அவர் பயன்படுத்துகிறார்? அதுதான் அடுத்தது. தேவனுடைய வல்லமையை பயன்படுத்துறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? எந்த கருவியை யூஸ் பண்ணார்? இப்போ பவர் இருக்குது. இந்த பவர் எதன் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? யூஸ் பண்ணார். 100% it is the word of God. Hallelujah. 100% தேவனுடைய வார்த்தை தான். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு கேட்டால், இந்த பவரை வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு காரியம் எது அப்படின்னு கேட்டால் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய வார்த்தையிலையும் நம்மளுக்கு கோளாறு. ஃபஸ்ட்டு தேவன் மேலே இருக்கிற பயத்திலேயே கோளாறு. அடுத்தது அவர் யூஸ் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் அவருடைய வார்த்தை, அதுலேயும் நம்மளுக்கு என்னது? எத்தனை பேர் ஐயா தேவனுடைய வார்த்தையில் நான் நிறைஞ்சிருக்கிறேன், தேவனுடைய வார்த்தை இல்லாமல் நான் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறோம்? எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க, உஷாரா. ஏன்னா அடுத்தது பைபிள் படிச்சிங்களான்னு கேட்டால், எப்போ நம்ம பைபிள் படிப்போம் சொல்லுங்க பார்ப்போம்? தெய்வ பயம் இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஏன்னா அந்த வார்த்தை நம்மளுக்கு வேணும். கரெக்டா? காலையில் சோத்திரம் சொல்கிறதே நம்மளுக்கு என்னவா இருக்குது?
யாருக்கு? ஆண்டவருக்கு சோத்திரம் சொல்கிறதுக்கே நம்மளுக்கு என்னவா இருக்குது? கஷ்டமாக இருக்குது. 1ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் எத்தனை வருஷம் படிக்கிறோம்? 12 வருஷம் படிக்கிறோம். என்ன படிக்கிறோம்? ஸ்கூல் படிக்கிறோம். ஸோ இப்போ இந்த ஸ்கூலில் கற்றுக்கிற பாடங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம்? நல்லதுன்னு கன்சிடர் பண்ணுறோம். எத்தனை பேர் நல்லதுன்னு கன்சிடர் பண்ணுறீங்க? 1ஆவதுலேருந்து 12ஆவது படிக்கிறது 100% அவசியம் ஐயா, இது நல்லது அப்படின்னு சொல்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. சரி, எத்தனை சப்ஜெக்ட் படிப்போம்? மேக்ஸு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி, ஜுவாலஜி, பாட்னி, தமிழ், ஃப்ரெஞ்சு, இங்கிலீஷு, அப்புறம் ஹிந்தி, முஞ்சா மராத்தி, ஸ்பானிஷு, வேறு என்ன இருக்குது? நம்ம கொரியனு, அப்புறம் குக்கிங்கு, டெய்லரிங்கு, எக்ஸ்ட்ரா கேலிகிராஃபி, ஹேண்ட் ரைட்டிங் வேறு, அதுக்கு ஒரு கிளாஸ் போவோம். கம்ப்யூட்டர் கோர்ஸ் சைடில். அடுத்தது டைப்பிங், ஷார்ட் ஹேண்டு, அப்பர் ஹேண்ட், லோவர் ஹேண்ட், எல்லாம் எத்தனை ஹேண்ட் இருக்குதோ. வேறு என்ன பண்ணுவோம்? காலங்காலத்தில் ஏஞ்சி அடி 5 மணிக்கு என்ன பண்ணோம்? டைப்பிங் கிளாஸுக்கு போய் பட்ட பட்ட பட்டன் அப்போல்லாம் பேப்பர் எடுத்துன்னு போய் என்ன பண்ணோம்? எப்போத்துலேருந்து பண்ணுறோம் இது? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து. எதுக்காக பண்ணுறோம் இது? இதில் எல்லோரும் நிறைய டயலாக் வர பேசுவோம். படிக்கலைன்னா மாடு தான் மேய்க்கணும், இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்? 4 எருமாடு வாங்கி விடுவேன். இது நிறைய கொஞ்சம் நஞ்சம் டார்ச்சர் அனுபவிக்கல. நான் கூட இந்த டயலாக்ஸ் எல்லாம் ரெகுலராக என்ன பண்ணுவோம்? கேட்போம். வீட்டில் தான் சொல்கிறான்னு பார்த்தா ஸ்கூலில் அதுக்கு மேலே. இப்போல்லாம் இப்படி திருப்பி அடிக்குது, இப்படி திருப்பி வச்சு ஸ்கேலையும் இப்படி திருப்பி வச்சு நொக்குன்னு என்ன பண்ணுவாங்க? எதுக்கு? படிக்கல. 1ஆவதுலேருந்து 12ஆவது படிக்கிறதுக்கு. ஓகே, அப்படியும் முக்கிய என்ன பண்ணுவோம்? பாஸ் ஆயிடும். அவ்வளோதான், மார்க் வந்துடுச்சு, நம்ம என்ன பண்ணிட்டோம்? இப்போது பாஸ் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுவோம்? காலேஜ். எத்தனை வருஷம்? 1 3 வருஷம், இல்லை 4 வருஷம். அதில் ஒரு போட்டி போகாமல், என் புள்ள இன்ஜினியர், உன் புள்ள டாக்டர், என் புள்ள டபுள் டிகிரி, இல்லைன்னா டிகிரி ஹோல்டர், இல்லை அடுத்தது என்னது கடைசியாக டிப்ளமோ. அதில் ஒரு பெருமை பீத்தல், அதில் ஒரு சண்டை. ஸோ எப்படியோ முக்கிய அது என்ன பண்ணிவிடுவோம்? முடிச்சிடுவோம். ஸோ இப்போ எத்தனை வருஷம் ஆயிடுச்சு? எல்லாம் சேர்த்து ஒரு 16 வருஷம் என்ன பண்ணிக்குவோம்? 16 வருஷம் படித்து முடிச்சிட்டோம். என்னது? படிப்பு. ஸோ அந்த 16 வருஷம் படித்து முடிச்சவங்க யாராவது இருக்கிறீங்களா இங்கே? என்ன நிலைமையில் இருக்கிறோம்? நம்ம நினச்சாலே நம்மளுக்கு என்னவா இருக்குது? சிரிப்பு வருதுன்னா அதுதான் உண்மை. இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த 16 வருஷம் நான் பைபிளாக படிச்சுன்னு உட்காந்துருந்தேன்னா கூட இந்நேரத்துக்கு நான் என்ன வந்திருப்பேன்? ஆண்டவர் கூட சுற்றி இருந்திருக்கலாம். ஆனால் யோசிச்சு பாருங்களேன், நம்ம இந்த வார்த்தையினுடைய வல்லமையை தெரியாமல் நாம் எந்த வார்த்தையை படிச்சுன்னு இருக்கிறோம்? படிக்காதீங்கன்னு சொல்ல வரல, பாயிண்ட் பாருங்க. நீங்கள் நம்ம இவ்வளோ கான்சென்ட்ரேட் பண்ணி படித்து நம்ம எதுவும் பெருசாக என்ன பண்ணல, அச்சீவ் பண்ணவே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறதான காரியம், அவரோட வார்த்தையை மகிமைப்படுத்துங்க, அவ்வளோதான் அவர் கேட்குறதான ஒரு காரியம். ஒன்றுமே சொல்ல அவர் வேற எதுவும். மிஞ்சி போனால் அந்த பைபிளை நம்ம 16 வருஷத்தில் எத்தனை வாட்டி படித்து முடிச்சிருக்கலாம்? நம்ம படித்தது ஜாஸ்தி. 16 வருஷம் படித்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஜாஸ்தி, ரொம்ப ஜாஸ்தி. நோட்ஸ் எழுதுறதுலேருந்து, செலவு பண்ணதுலேருந்து, காசு பண்ணதுலேருந்து, காலேஜுக்கு போனதுலேருந்து, சாப்பிட்றதுலேருந்து. உண்மையாலேயே நம்ம பைபிளை படித்து முடிக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்கிறோம்? 90 நாள். கரெக்டாக 90 நாளில் நம்ம என்ன பண்ணி முடிச்சிடலாம்? பைபிளை, வேத வசனத்தை வாசி முடிச்சிடலாம். எத்தனை 90 நாள் இருந்திருக்குது 16 வருஷத்தில்? ஒரு வருஷத்தில் 4, 16 வருஷத்தில் 64 வாட்டி நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கலாம்? வேத வசனத்தை படித்து முடிச்சுட்டு ஜாலியாக இருக்கிறத விட்டுட்டு நம்ம என்ன பண்ணுகிறோம்? 16 வருஷம் செலவு பண்ணி படிச்சுட்டு என்ன பண்ணின்னு இருக்கிறோம்? என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுன்னு இருக்கிறோம். 10ஆவதுக்கு ஆண்டவருக்கு மரியாதையும் fact. But today God specifically says how God uses his word as an instrument to exhibit his powers. இன்றைக்கு தேவன் தெளிவாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார். அவருடைய வார்த்தையை கொண்டு எப்படி தேவன் தன்னுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறார் என்பதை அவர் வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாம கடுத்ததான வார்த்தையை வச்சு நம்மளால வல்லமையை எதுவும் என்ன பண்ண முடியல, வெளிப்படுத்த முடியல. நம்மளால மிஞ்சி போனது மேக்ஸிமம் பக்கத்தில் B.TE
சிஹெச், அப்புறம் பிஎஸ்சி, எம்எஸ்சி, எம்ஏ. எங்கே போட முடியுது நம்மளுடைய வல்லமையே அங்கத்தில்? எங்கே? கல்யாண பத்திரிக்கையில். அவ்வளோதான். ஸோ கல்யாண பத்திரிக்கையில் இந்த 3 எழுத்து 4 எழுத்து போடுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்? இதெல்லாம் மேக்சிமம் அதுதான். ஆனால் இங்கே தேவனுடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி அவருடைய ஒரு வார்த்தையும் என்ன பண்ணியிருக்குதுன்னா கிரியை செஞ்சுருக்குது. எங்கெங்க அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு எடுத்த உடனேயே வார்த்தையினால தான் என்ன பண்ணப்பட்டது? யோவான் 1:1-3 வாசிப்பு. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. ஸோ இதெல்லாம் எதனால் உண்டாகப்பட்டதா? வார்த்தை, வார்த்தை, வார்த்தை. இதுக்கு மேலே எதுவுமே இல்லை. அவர் வந்து போய் கையில் பிசைஞ்சு எத்தனை வந்து எதுவும் என்ன பண்ணல, செய்யலை. The creation, the beginning was created by the word of God. ஆதியிலே தேவன் இந்த பூமியை சிருஷ்டிக்கும் பொழுது தன்னுடைய வார்த்தையை கொண்டுதான் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்தார். அந்த வார்த்தைக்கு எவ்வளோ பவர் பாருங்களேன். வெறும் வார்த்தை, சத்தம், காதில் கேட்கறதானே ஒரு சத்தத்துக்கு என்ன இருக்குது? அவ்வளோ வல்லமை இருக்குது. ஸோ this is past, the creation. இது ஏற்கனவே சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு காரியம். இது ஃபர்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு செகண்ட் பார்ப்போம். preservation of the world. ஒன்று ஆண்டவர் உருவாக்குனது வார்த்தையினால உருவாக்குனாரு. அடுத்தது இந்த உலகத்தை காப்பாற்றுறதும் எதனால தான் காப்பாற்றுறாரு? அதே வார்த்தை. we will go to Hebrews chapter 1 verse 1-3. எபிரேயர் 1:1-3 முடிய வாசிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டாரு? உலகத்தை சிருஷ்டித்தாரு, அதில் மனுஷனையும் சிருஷ்டித்தாரு. அண்ட் ஆஃப்டர் தட் வித் த வேர்ட் ஆஃப் காட் அகைன் ஹீ brings in Jesus Christ. Again he is the word, and through his words he made sure that our sins are forgiven and we have been preserved in this world. தேவன் இந்த பூமியை அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டித்த பின்பு அவருடைய வார்த்தையை கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமியிலே வர செய்தார். அது மாத்திரமல்ல, நம்மளுடைய பாவங்களை அவர் மன்னிக்கும்படியாகவும் அவர் செய்தது மாத்திரமல்ல, பாதுகாக்கவும் செய்கிறவராய் இருக்கிறார். அதுதான் அவசியம். இங்கே நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது ஒன்று, ஆண்டவர் கிரியேட் பண்ணார் ஃபஸ்ட்டு. மனுஷன் அதோட என்ன பண்ணிடல, அழிச்சில்லை. ஆதாமை வேலை உண்டு பண்ணதோடு அவன் பாவம் பண்ணா அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணல, அந்த இடத்துல அழிச்சில்லை. He made sure, he continued to protect that mankind, and he even made sure that he washed the sins that mankind was committing. தேவன் மனிதனை அழிக்காமல் அவனுடைய பாவங்களை கழுவி அவனை பாதுகாக்கும்படியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர் கொடுத்திருக்கிறார். So the power of God did not only create the human beings, it also preserved the human beings. தேவனுடைய வல்லமையானது மனிதனை சிருஷ்டிப்பது மாத்திரமல்ல, பாதுகாக்கவும் செய்கிறதா இருக்கிறது. And next there is one more point. இதுக்கு அடுத்து இன்னொரு காரியமும் இருக்கிறது. He spoke about until now, and the next point is we'll go towards 2 Peter chapter 3 verse 5-7. 2 பேதுரு 3:5-7. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது வருது. சிருஷ்டித்தது மாத்திரம் கிடையாது, பாதுகாத்தது மாத்திரம் கிடையாது, அழிக்க போகிறதும் எதுதான்? அதே வார்த்தை தான். அழிக்க போகிறதும். ஏன் பயப்படணும்? ஏன் நம்ம தேவனுடைய வார்த்தையின் மேல் பயத்தை வைக்கணும்? ஏன் தேவனிடத்தில் நம்மளுக்கு பயம் இருக்கணும் அப்படின்னு கேட்டால், நாம் பார்க்குறதான காரியங்கள் தேவன் சிருஷ்டித்ததும் தேவன் பாதுகாத்ததும் மாத்திரம்தான் நம்ம என்ன பண்ணின்னு இருக்கிறோம், பார்த்துன்னு இருக்கிறோம். அதனால தான் நம்மளுக்கு என்ன இல்லை, தெய்வ பயம் இல்லை. ஏதாவது ஒரு ஆபத்து வந்தோன்னா நம்ம ஃபஸ்ட்டு நினைக்கிறது என்னன்னா, ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் என்னை பாதுகாத்தார். ஓகே, பாதுகாத்தார், இதுதானே ஃபேக்ட். அடுத்தது ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, அடுத்தது சொல்லியிருக்கிறாரு. அதே ஆண்டவர் தான் என்ன பண்ண போறாரு, அக்னிக்கு இரையா கொடுக்க போறாரு. எப்போ? தெய்வ பயம் இல்லாம போனால் அதே வார்த்தை, அதே தேவன் உன்னை என்ன பண்ணுவாரா, நியாயம் தீர்ப்பார். இட்ஸ் வெரி சிம்பிள். பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. நீ ஆண்டவருக்கு நேரா, ஆண்டவரே நான் பாவி அப்படின்னு சொல்லலை, இல்லை ஒத்துக்கலை,
இல்லை தேவன் மேலே பயம் இல்லை, நான் செய்கிறத நான் செய்வேன் அப்படின்னு சொன்னால், அதே வார்த்தை, அதே தேவனுடைய வல்லமை உன்னை என்ன பண்ணும்? அக்னினால் நியாயம் தீர்க்கும். ஹல்லேலூயா. That is the power of God. இதுதான் தேவனுடைய வல்லமை. நம்ம யோசிக்கிறதா தான் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? காப்பாத்திட்டாரு. ஆண்டவர் உன்னை என்ன பண்ணல? என்ன பண்ணல? தருணம் கொடுத்திருக்கிறார். என்ன கொடுத்திருக்கிறாரு? தருணம். எதுக்கு தருணம்? மனம் திரும்புங்கள். என்னது? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் எப்பயுமே உன்னை மனசில் வச்சுக்க வேண்டியது. ஏன் அப்படின்னு கேட்டால், நம்மளாம் அனுதினமும் பாவம் செய்கிறவங்க தான். அனுதினமும் பாவம் செய்கிறவங்க தான். ஆண்டவர் சொல்கிறதான ஒரு காரியம், பக்கத்தில் வந்து உன் காதில் சொல்கிறதான ஒரு காரியம், மனம் திரும்பு. ஐயா நான் ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், நான் கிறிஸ்துவன், நான் வெள்ளை சட்டை போட்டுனுக்கிறன்றதுக்காக ஆண்டவர் என்ன பண்ண போகிறது இல்லை, அந்த வசனத்தை மாற்றி பேச போகிறது இல்லை. நீ எத்தனை வாட்டி ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாலும் ஆண்டவர் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார், அதில் டவுட்டு இல்லை. ஆனால் ஆண்டவர் நியாயம் தீர்க்கணுன்ற ஒரு காலம் வரும்பொழுது நீ மனம் திருந்து இல்லை அப்படின்னு சொன்னால், அதே வார்த்தை உன்னை என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? நியாயம் தீர்க்கும். நியாயம் தீர்ப்புன்றது உயிரோடு விடுறது கிடையாது, நித்தியமாய் சாவடிச்சிடுறது தான். That is a fact that particular verse is saying. அதுதான் இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. It is the same word that created you. அதே வார்த்தை தான் உங்களையும் சிருஷ்டித்தது. It is the same word that protected you. அதே வார்த்தை தான் உங்களை பாதுகாத்தது. And it is the same word which will destroy you when you don't understand or underestimate the power of God. அதே வார்த்தை தான் நீங்கள் தேவன் மீது பயம் இல்லாமல் தேவனை நீங்கள் குறைவாக கணக்கிட்டால் அதை உங்களை அழிக்கிறதாகவும் இருக்கிறது. This is what happens. இதுதான் நடக்கும். Usually we think a different angle about God. நாம் எப்பொழுதுமே தேவனை ஒரு வித்தியாசமான கோணத்தில் தான் பார்ப்போம். ஆண்டவர் என்ன கடைசி வரைக்கும் என்ன பண்ண மாட்டாரு, அழிக்கவே மாட்டாரு அப்படின்ற ஒரு கோணத்தில் நீங்க பார்க்குறீங்கன்னா you are very very wrong. அது உங்களுக்கு இருக்கக்கூடிய தவறான ஒரு காரியம். It is beyond comprehension and it is very powerful and it is very dangerous. தேவனுடைய வல்லமை என்பது நாம் நினைக்கக்கூடிய காரியத்தை காட்டிலும் மிகவும் மேலான மிக பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. அதை நாம் சாதாரணமாக எடைப்பட முடியாது. And we usually forget about that. பொதுவாகவே நம்ம எல்லாவற்றையும் இதையெல்லாம் மறந்து விடுகிறோம். தெய்வ பயம் இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணுது அப்படின்னு சொன்னா, make sure you fix that. அதை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும். You are no one compared to the power of God. தேவனுடைய வல்லமைக்கு நேராக உங்களை யாரையும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. என்ன கேட்டால் நம்ம மண்ணு கூட கிடையாது ஆண்டவர் முன்னாடி. நம்ம மண்ணு கூட தகுதியற்றவர்கள். ஆண்டவர் என்ன மண்ணா உருவாக்கி இருந்தாருன்னா அதுவே பெரிய தகுதி நம்ம என்ன பண்ணலாம் நினைக்கலாம். Because the power that I have experienced God is totally different. தேவனுடைய வல்லமையை என்னுடைய அனுபவத்திலே நான் கண்டதெல்லாம் மிகவும் வித்தியாசமாய் நான் கண்டேன். I've seen many times how powerful God is. அநேக நேரங்களில் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நான் கண்டிருக்கிறேன். I physically experienced it. அதை என்னுடைய சரீரபூர்வமாக நான் அனுபவித்திருக்கிறேன். And I've spiritually experienced it. என்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் அதை அனுபவித்திருக்கிறேன். And I've seen people experiencing it. அதை அனுபவிக்கக்கூடிய மற்றவர்களை நான் நேராக பார்த்திருக்கிறேன். And I have seen this world experiencing the power of God. தேவனுடைய வல்லமை இந்த உலகம் எப்படி அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நான் நேரில் seen the heights of creation, how God has created. தேவன் எவ்வளவு வல்லமையாய் சிருஷ்டித்திருக்கிறார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன். And I don't have words to express how powerful our God is. நம் தேவன் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை என்னுடைய வார்த்தைகளால் என்னால் விவரிக்க முடியாது. And I know how powerful the word of God is. தேவனுடைய வார்த்தையும் அவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். And that word is in us. அந்த வார்த்தை நமக்காக இருக்கிறது. And it is for us. அது நமக்கு தான் அது. And it is not only for that particular period that we wanted it. நமக்கு குறிப்பிட்ட நேரத்தில் நமக்கு தேவைப்படுகிற வார்த்தைகள் மாத்திரமல்ல, நமக்கு எப்போ தேவையோ அப்போதான் நம்ம அந்த வார்த்தையை என்ன பண்ணிக்குவோம், ஆண்டவருடைய வல்லமை யூஸ் பண்ண ட்ரை பண்ணுவோம். பூகம்பம் வந்தப்போ பார்த்தேன், அந்த டைமில் நம்மளுக்கு என்ன தேவைப்பட்டது, சோத்திரமா சோத்திர சொல்லலாம் வாய் என்ன பண்ணல, யோசிக்கிறதுக்கு கூட நேரம் இல்லை. அந்த டைமில் நம்மளுக்கு ஆண்டவருடைய பவர் தேவைப்படுன்னு யோசிச்சது உண்டா? இல்லை, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாதவங்க யாருமே தலை கூட ஆட்ட முடியாது. அதை அங்கே போன 12 பேருக்கு தான் அது என்னன்னு தெரியும். மண்டே என்ன பண்ணல, ஆனால் அந்த நேரத்தில் ஒன்று தோணி இருக்கும், என்னென்னா ஆண்டவர் எங்களை என்ன பண்ணுவார்,
சிரிப்பு தான் வந்தது எனக்கு. நல்ல வேளை நான் ஆண்டவராக இல்லாமல் போனேன். என்ன அங்கிள், நான் ஆண்டவராக இருந்திருந்தேன் நான் கடுப்பாயிருப்பேன். என்னடா இது, இவ்வளோ நாள் ஒரு மரியாதை இல்லை, மட்டு மரியாதை இல்லை, நம்மளுக்கு சர்ச்சைக்கு வர சொன்னால் வரதில்லை, பைபிள் படிக்க சொன்னால் படிக்கிறதில்லை, ஜோம் பண்ண சொன்னால் ஜோம் பண்ணுறதில்லை, வேறு எதுவும் கேட்கல. ஆனால் பூகம்பம் வருவோம் மாத்திரம் என்ன பண்ணுங்க, காப்பாற்றுங்க, செத்து போ அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருப்பேன் நான். நல்ல வேலை வசனம் இருக்குது. ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்காத ஒரு வேலை என்ன அப்படின்னு கேட்டால் ஜட்ஜ் பண்ணுறது. என்னது, நியாயம் தீர்க்கிற வேலையை ஆண்டவர் என்ன பண்ணல மனுஷனுக்கு. யாரையும் நீ நியாயம் தீர்க்காதுன்னு கூட ஆண்டவர் என்ன பண்ணிக்கிறார், வசனம் சொல்லியிருக்குது. காரணம் இதுதான். எனக்கே இவ்வளோ கடுப்பாகுதுன்னா ஆண்டவருக்கு எவ்வளோ கடுப்பாக இருக்கணும். இப்போ லட்சக்கணக்கில் ஜனம் ஓடும்போது நான் எல்லாரையும் உட்காந்து அமைதியாக பார்க்குறேன், எப்படி ஓடுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஏது பண்ணுறாங்க எல்லாம். அந்த நேரத்தில் தான் என்னது, ஒருத்தர் எனக்கு பயம் இல்லையே, என்ன இல்லை பயம், கால் இப்படி ஆடுது, வாய் மாத்திரம் அப்போ கூட, எப்போ எந்த பில்டிங் எங்கன்னு விட போகுதுன்னு. ஆனால் பெரும் அந்த நேரத்துலையும் நிறைய பாடங்கள் அதில். ஸோ ஆண்டவருடைய வல்லமையை பார்க்கும்பொழுது கற்றுக்க வேண்டிய பாடங்கள் நிறைய இருந்தது. மேபி ஒரு நாள் நான் வீடியோ போட்டு காட்டுறேன் எப்படி இருந்ததுன்னு. வாட் வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் இஸ் அவர் லைஃப் இஸ் வெரி ஷார்ட் இன் திஸ் வேர்ல்டு. நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும், இந்த பூமியிலே நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் குறுகியதாக இருக்கிறது. And the power of God is too much. தேவனுடைய வல்லமை, it is too much for us to understand. தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அது மிகவும் பெரிய ஒரு காரியமாக இருக்கும். நம்ம 16 வருஷம் இல்லை, எத்தனை வருஷம் படித்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது, ஆண்டவருடைய வல்லமையை புரிஞ்சு கொள்ளவே முடியாது. பட் one thing that we have to understand is the power of God can never be taken from this word of God. தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமையானது எப்பொழுது வேதத்திலிருந்து எடுத்துப்பட முடியாது. Because the word itself is the power of God. ஏனென்றால் வார்த்தையிலேயே வல்லமை இருக்கிறது. ஏன்னா சிருஷ்டித்ததும் அந்த வார்த்தை தான், காப்பாத்துறதும் அந்த வார்த்தை தான், அழிக்க போறதும் அந்த வார்த்தை தான். So that is the power of the word of God. அதுதான் தேவனுடைய வார்த்தையில் இருக்கக்கூடிய வல்லமை. And God has given that words to you and me. அந்த வார்த்தையை தான் உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்திருக்கிறார். அதே வார்த்தையை தான் எல்லாரும் என்ன பண்ணாங்க, வேத புத்தகத்தில் பயன்படுத்துறாங்க. நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போ அப்படின்னு சொன்னா அந்த மலை என்ன பண்ணுதா? அது எந்த வார்த்தை நினைக்கிறீங்க? விசுவாசத்தின் தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தை தான், அந்த தேவன் தான், வேற யாரும். ஏன்னா அந்த மலையை பார்த்து அங்கே போகணும்னு சொல்லி அந்த மலை போகுதுன்னு சொன்னா யார் சொன்னாதான் அது கேட்கும், தேவன் சொன்னாதான் கேட்கும். ஆனால் அந்த வார்த்தை யார் மூலமா வருது? விசுவாசத்தின் மூலமாய் தேவனிடத்திலிருந்து உனக்குள்ள புறப்பட்டு வெளியில் என்ன பண்ணுது, வருது. அவ்வளோதான். நீங்கள் சீஷர்களை பார்த்தாலும் சரி, மற்ற எந்த ஊழியக்காரர்களை பார்த்தாலும் சரி, தீர்க்கதரிசிகளை பார்த்தாலும் சரி, வேதாகமத்தில் அவங்க பேசுறதெல்லாம் யாருடைய வார்த்தை தான்? தேவனுடைய வார்த்தை தான். அவங்களா சுயமாக எதுவும் என்ன பண்ணல, பேசல. ஸோ த பவர் ஆஃப் த வேர்ட் ஆஃப் காட் இஸ் ஆல்வேஸ் இன் எக்ஸிஸ்டன்ஸ் ஃப்ரம் த பிகினிங் அண்ட் டில் த எண்ட், அண்ட் இட் இஸ் கோயிங் டு பி எவர்லாஸ்டிங். இந்த வார்த்தையிலே இருக்கக்கூடிய வல்லமையானது ஆரம்பத்திலே இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது, எப்பொழுதுமே அது இருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது. So now we know what is the power of God. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையில எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். And now we know what is the instrument of power of God. தேவன் பயன்படுத்துகிற அந்த கருவியினுடைய வல்லமை என்ன என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். And the last point is there is a limitation for the power of God. தேவனுடைய வல்லமைக்கு ஒரு எல்லை இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வல்லமைக்கும் ஒரு எல்லை இருக்குது. என்னையா இது? பவருக்கும் ஆண்டவருடைய வல்லமைக்கும் ஒரு எல்லை இருக்குதா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் என்ன இருக்குது, எல்லை இருக்குது. டக்கு டக்கு 4 பாயிண்ட் சொல்கிறேன், அது மாத்திரம் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. வாட் இஸ் த லிமிட்டேஷன் ஃபார் த பவர் ஆஃப் காட்? தேவனுடைய வல்லமைக்கு இருக்கக்கூடிய எல்லை என்ன என்னன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு அந்த வல்லமையினால பொய் சொல்ல முடியாது. அதுதான் என்னது, ஃபர்ஸ்ட் லிமிட்டேஷன். God cannot lie. தேவன் பொய் சொல்லுகிறவர் அல்ல. That is the book of Titus chapter 1 and verse 2. தீத்து 1வது அதிகாரம் 2வது வசனம். And that is the first limitation of the power of God. தேவனுடைய வல்லமைக்கு இருக்கக்கூடிய முதலாவது எல்லை அதுதான். வல்லமை இருக்கிறவங்க பொய் சொல்ல முடியுமா முடியாதான்னு கேட்டால், வல்லமை இருக்கிறவங்க சொல்லலாம். ஆனால் ஆண்டவருடைய வல்லமை என்ன பண்ணாது,
இப்போ நான் பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கிறேன்னு சொன்னால் நான் சொல்கிற பொய் கூட என்னதான் உண்மை. புரியுதா உங்களுக்கு? நல்லா புரியுதா? நான் பவர்ஃபுல்லான பொசிஷனில் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால், நான் பொய் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் யாருக்குமே அது பொய்ன்னு என்ன பண்ணாது, அது என்னவா மாறும்? உண்மையாக மாறும். ஆனால் இது தேவனுடைய வல்லமையினால் நடக்காது. அது எப்பயுமே என்ன பண்ணாது, பொய் சொல்லாது. That is the first limitation. இது முதலாவது எல்லையா இருக்கிறது. And the second thing is, God cannot be tempted with evil or he cannot tempt man. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. James chapter 1 verse 13. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். அவரும் சோதிக்கப்பட போறது கிடையாது, நம்மையும் பொல்லாங்கினால் என்ன பண்ண போறது கிடையாது, சோதிக்க போறது இல்லை. That was a very clear statement by God. தேவன் தெளிவாக வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் தான் இது. ஆண்டவருடைய பவரோட லிமிட்டேஷன், ஆண்டவருடைய வல்லமையினுடைய லிமிட்டேஷன். இது என்னால் என்ன பண்ண முடியாது, என் மக்களுக்கு செய்ய மாட்டேன். ஆனால் நாமெல்லாம் தான் சொல்லுவோம் என்னென்ன, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, என்ன எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம், ஏன்டா ஆண்டவர் எனக்கு இந்த சோதனையே, எத்தனை பேர் சொல்லியிருக்கிறோம்? யோசிச்சு பாருங்க நீங்கள். இட் டஸ் நாட் ஒர்க் லைக் தட். அந்த மாதிரி கிரியை செய்வதல்ல. அடுத்தது யோவான் 4ஆம் அதிகாரம் 23-24 வாசிக்கும் போது அடுத்த லிமிட்டேஷன் என்ன லிமிட்டேஷன் கேட்டால், God cannot accept worship that isn't spirit and in truth. ஆவியோடும் உண்மையோடும் இல்லாமல் தேவனை தொழுது கொள்கிறவர்களை தேவன் ஏற்றுக்கொள்வதில்லை. என்னது அவரோட அடுத்த லிமிட்டேஷன்? எதனால ஏற்றுக்குவாரு, ஆனால் உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளாத ஆண்டவர் என்ன பண்ண போறது இல்லை, மன்னிச்சிருவாருங்க ஆண்டவர். ஆண்டவர் என்னது, ஒரு நாள் என்ன பண்ணல, நான் ஆவியோட உணர்வோட என்ன பண்ணல, ஆண்டவர் தொழுது கொள்ளலை.